மாணவி ராஜலட்சுமிக்கு நேர்ந்த கொடுமை சற்று பயங்கரமாக கொடூரமானது. 6 மாத காலம் படுத்த படுக்கையாக இருந்து ராஜலட்சுமி இறந்து போனது காதலால். கண்களில் கனவுகளுடன் படித்து நாளைய எதிர்காலத்தில் நல்ல பணியில் அமர்ந்து வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணற்ற லட்சியங்களுடன் ராஜலட்சுமி கல்லூரியில் 3ஆம் ஆண்டு BA ஹிஸ்டரி படித்துக் கொண்டிருந்தார். ஓராண்டுக்கு முன்பு வரிச்சக்குடி கிராமத்தைச் சேர்ந்த நாகூரான் ஸ்டாலின் என்பவர் ஆசை வார்த்தைகள் காட்டி ராஜலட்சுமியை காதலிக்க தூண்டி இருக்கிறார். கல்லூரி பருவத்தில் இருந்த ராஜலட்சுமிக்கு காதல் வர ஸ்டாலினை நாட்கள் செல்ல செல்ல ஸ்டாலின் சுயரூபம் ராஜலட்சுமிக்கு தெரிந்திருக்கிறது. காதலன் ஸ்டாலின் மனமானவன் என்றும் ஒருவித குழந்தைக்கு தந்தை என்றும் தெரிந்தவுடன் அதிர்ந்து போயிருக்கிறார். உடனே தன்னிலை அறிந்து கொண்டு ஸ்டாலினை விட்டு விலக முடிவு செய்து அதனை தெரிவிக்க அப்பொழுது நடந்தவற்றை ராஜலட்சுமியின் சகோதரி மஞ்சுளா கூறுகையில், என்னோட தங்கச்சி காலேஜ்ல பெண்கள் கல்லூரியில 3ஆம் ஆண்டு BA ஹிஸ்டரி படிச்சுட்டு இருக்கும்பொழுது ஒரு வருஷமா எங்க வரிச்சக்குடி காந்தி நகரை சேர்ந்த நாகூரா ஸ்டாலின் என்ற ஒரு பையன், ஒரு கல்யாணம் ஆன ஒரு அயோக்கியன் என்னோட தங்கச்சியை வந்து 1 வருஷமா ஹாஸ்டல்ல படிக்கும் பொழுது என் தங்கச்சி அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயத்த மறைச்சி காதலிக்கிறதாக ஆசை வார்த்தை கூறி தன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதாக ஏமாத்தி காதலிச்சுட்டு இருந்த போது அதுக்கப்புறம் தான் இவளுக்கு தெரிய வர ஆரம்பிச்சது இவளுக்கு கல்யாணம் ஆன ஒரு விஷயம். அவன் மனைவி மூலமா எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. மனைவி வந்து சொன்ன போதுதான் உண்மை என்னங்கிற தெரிஞ்சு இனிமே நான் அந்த பையனை அவன் மனைவிக்கு துரோகம் செய்ய மாட்டேன், அவன் குடும்பத்தை நான் வீணாக்க மாட்டேங்கிற விஷயத்துல இறங்கி என்னை விட்டு இனிமேல் என்னை தொந்தரவு பண்ணாத, இனிமேல் நான் வந்து உன் விஷயத்துல தலையிடலை, உன்னோட குடும்பம் நல்லா இருக்கணும், அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி இவன் பிரிஞ்ச போது அவன் அப்பயும் விடாம தொடர்ந்து டார்ச்சர் கொடுத்து நீ எனக்கு வேணும் நான் அப்படின்னா நான் உனக்கு கொண்டுடுவேன் அப்படின்னு பல தடவை நடத்தியிருக்கேன். நாகூரான் ஸ்டாலினின் பகட்டு பேச்சிலும் அடிக்கடி சந்திப்புகளிலும் ராஜலட்சுமி காதலில் கட்டுண்டு போனாள். இந்நிலையில் தான் ஏமாற்றப்பட்டிருப்பதை அறிந்தவுடன் ஸ்டாலினை தவிர்க்க விலகி இருக்கிறாள். ஆனால் நாகூரான் ஸ்டாலின் தொடர்ந்து டார்ச்சர் கொடுக்க ஒரு கட்டத்தில் சந்தித்து பேசி தன்னுடைய முடிவை ராஜலட்சுமி சொல்ல கோபமுற்றவன் அவளை பலம் கொண்ட மட்டும் தாக்க ராஜலட்சுமியின் முதுகின் தண்டுவடம் பாதிக்கப்பட்டு கை கால் செல்லிலிருந்து படுத்த படுக்கையாக இறந்து போயிருக்கிறார். ஆனால் அதற்கான தண்டனையை நிறைவேற்ற ஸ்டாலின் மீது காரைக்கால் காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தனமாக செயல்படுகிறது என்று வன்மையாக குற்றம் சாட்டுகிறார் மனித உரிமை கண்காணிப்பு குழு நிர்வாகி ஜோசப் குணாலன். நெடுங்காடு சுப்புசாமி மகள் ராஜலட்சுமி காதலித்து ஏமாற்றி பலவந்தமாக தாக்கப்பட்டது. அதை வச்சுட்டு காவல்துறையோட SI ராஜசேகர் இவங்களை அணுகி SSPயும் அணுகி இந்த மாதிரி நடந்திருக்கு, காவல்துறை நடவடிக்கை எதுவுமே எடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் கொடுத்ததுக்கு பிறகு நாகூரான் ஸ்டாலினுடைய அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து முழுக்க என் பையன் வந்து எந்தவித தவறுமே செய்யலைங்கிற ஒரு குற்றத்தை சொன்னாங்க. ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயும் வந்து இவ்வளோ பெரிய ஒரு குற்றத்தை செஞ்சிருக்கிறாரு. நகர காவல் நிலையம் வந்து இதை வந்து அலட்சியம் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. அதை மூடி மறைக்கின்ற வகையில் வந்து அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஆதரவாக இதுவரையிலும் வந்து நகர காவல் நிலையமோ மாவட்ட காவல் நிலையமோ செயல்பட்டது கிடையாது. குற்றவாளி இன்றைய வரையிலும் பார்த்தீங்கன்னா தைரியமாக அந்த வேலைக்கு எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறாரு, தைரியமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாப்புல. ஒரு பெண்ணுக்கு மனிதனால் பெரிய பாதிப்பையும் உடல் அளவில் ஊனத்தையும் தந்த வஞ்சகன் நாகூரான் ஸ்டாலின். ஆனால் இதற்கான எந்த தண்டனையையும் அனுபவிக்காமல் அரசுக்கு கட்டுப்பட்டு செல்லக்கூடிய அரசு ஊழியனாக இருந்து கொண்டு தான் தோன்றித்தனமாக செயல்படுகையில் காதல் என்ற போர்வையில் பல பெண்களை ஏமாற்றி வருவதாகவும் தன்னையும் அடித்து கொடுமைப்படுத்துவதாகவும் மனைவி சுகந்தா காவல்துறையிடம் புகார் கொடுத்து எந்த பலனும் இல்லை என்பது தகவல். இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் ஸ்டாலின் தற்பொழுது சுதந்திரமாகவும் சுகவாசியாகவும் நடமாடுகிறான் என்றும் அவனுக்கு பின்புலமாக அரசியல் சக்தியும் நகர காவல்துறையும் உறுதுணையாக செயல்படுவதாக ஆதங்கப்படுகிறார் வழக்கறிஞர் காளிதாசன். ஸ்டாலின் என்கிற நாகூரான் அவர் மின்சாரத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அரசு ஊழியர். கல்லூரியில் படித்த ராஜலட்சுமி என்கிற பெண்ணை நாகூரான் திருமணம் ஆகிவிட்டவர் என்பதை தெரிந்து கொண்டு உன்னை காதலிக்க முடியாது, உன்னோடு வாழ்க்கை நடத்த கண்டிப்பாக நான் ஒத்து மாற மாட்டேன் என்று மறுத்த காரணத்தினால் அவரை கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி மிக கொடூரமாக தாக்கியுள்ளார்.
தாக்கி அந்த பெண் உயிருக்கு ஊசலாடுகிற சூழ்நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு கடந்த கிட்டத்தட்ட 7.5 மாதங்களுக்கு மேலாக உயிருக்கு போராடி கடந்த நவம்பர் 3ஆம் தேதி ஒரு வாரத்திற்கு முன்பாக இறந்திருக்கிறார். இதை காவல்துறை, நகர காவல்துறை வழக்கு பதிவு செய்கிற பொழுது கூட மனசாட்சி இல்லாமல் 354, 323 என்ற 2 வழக்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதற்கு பிறகும் அந்த பெண்மணி கொஞ்சம் கூட பேச முடியாமல் கோமா ஸ்டேஜுக்கு சென்ற 354, 307 என்கிற வழக்கு பிரிவிற்கு மாற்றம் செய்திருக்கிறார்கள். மாற்றம் செய்தும் கூட நாகூரான் என்கிற ஸ்டாலின் அரசு ஊழியர் என்கிற காரணத்தினால் அவருக்கு அரசியல் பின்பலமும் அதிகார வர்க்கத்திலிருந்தும் மிக அதிக அளவிலே ரெக்கமெண்டேஷன் என்று சொல்லும் பரிந்துரைகள் வந்த காரணத்தினால் போலீசார் ஒரு நாள் கூட கைது செய்து அவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அவருக்கு கண்டிப்பாக இதில் மிக அதிகமான அளவிலே காவல்துறையே ஆதரவாக இருந்து செயல்பட்டிருக்கிறது என்பது மிக கொடூரமான விஷயம். ராஜலட்சுமியின் கடைசி மரண வாக்கு மூலம் இடைவேளைக்கு பிறகு